ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க உளுந்து கஞ்சி பார்க்கலாம். உளுந்து கஞ்சிக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் உளுந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்ந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வேணாலும் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஆட் பண்ணுறதுக்காக எப்பயும் நான் ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுப்பேன். நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறதுக்கு இது பனவெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நம்ம இதை பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நான் இந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை அதில் போட்டு கிண்ட வேண்டி தான். கொதி வரட்டும் பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி தான் நான் அரைச்சி வச்சேன். எனக்கு மட்டும்தான் பண்ணேன். 2 பேர் சாப்பிட்லாம் இதை. பாருங்கள், நல்லா கொதிக்குதா? கொதித்து வேகட்டும். கஞ்சி நல்லா வெந்தோடனே தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேகணும். கிண்டி விட்டுட்டே இருந்தால் அப்படியே வந்துடும். இதில் தேங்காய் பால் ஊற்றலாம், நம்ம சாதா பால் ஊற்றலாம். நான் கொஞ்சோண்டு சாதா பால் தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக சாதா பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கூட நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் நம்ம மேலே. நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், தேங்காய் போட்டு போகிற மேலே. அதனால் தேங்காய் பால் ஊற்றலை, சாதா பால் ஊற்றிட்டேன். ஏலக்காய் பொடி ஒரு பிரிச்சு போட்டேன். சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் மிளிக்க வச்சுருந்த பாருங்க, அதை ஒரு பிரிச்சு போட்டோம். இதில் சுக்கு போட்டால் இன்னும் நல்லது. சுக்கு பொடி இல்லை, நான் போடலை. கட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பால். இதிலே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. உளுந்து ரொம்ப நல்லது. உளுந்து, எள்ளு, வெந்தயம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தய களி செஞ்சு தருவாங்க, அந்த மாதிரி உளுந்து களி செஞ்சு தருவாங்க. எள்ளு சாதம், எள்ளு துவையல், அது மாதிரி எள்ளு உருண்டை இதெல்லாம் கூட நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. உளுந்து கஞ்சி ரொம்ப ஜென்ஸுக்கும் நல்லது, லேடிஸ்க்கும் நல்லது. இது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து கஞ்சின்னு சொல்லலாம். இது ஸ்வீட்டாக இருக்கிறதால பாயசம் மாதிரியும் சொல்லிக்கலாம். இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை தேங்காய் துருவினரை போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரொம்ப சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டிங்கன்னா இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி. எனக்கு முட்டி வலிக்குது, அதனால தான் சரி இன்னைக்கு உளுந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்லான்னு செஞ்சேன். அதை பண்ணிக்கிட்டேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, வயசானவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் ஒரு பிஞ்சு சுக்கு பொடி போட்டுக்கணும். சுக்கு பொடி இல்லை, அதெல்லாம் நான் போடலை. அதுவும் போட்டுக்குங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. எம்மியான இந்த உளுந்து கஞ்சியை குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு நல்ல பயனடைங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான இந்த உளுந்து கஞ்சி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நெய் வேணாலும் விட்டுக்குங்க இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.